அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS இதில் தான் வந்து கிளார்க் ரெக்யூர்மெண்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து 6000க்கும் மேற்பட்ட அந்த வேகன்சியில் வேரியஸ் பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப், அதாவது ரெகுலர் பேஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வந்து அந்த எவ்வளோ வேகன்சி அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/7/2024 தான் இதற்கான லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு, அட்மிட் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து ஜென்ரல் OBC EWS கேட்டகரியில் இருக்கிறவங்க, SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாமே வந்து 175 ரூபா வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ப்ரிலிமினரி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த கிளார்க் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் CRP கிளார்க் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளார்க் தான் வந்து வேரியஸ் பேங்க் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து கிளார்க் பொசிஷனில் வந்து ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 21/7, அதாவது ஜூலை 21/7 தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து 12/8/2024 17/8/2024 வரைக்கும். எக்ஸாமுக்கு வந்து கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தில் வரும். ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி வந்து ஆகஸ்ட்லையும், ஆன்லைனுக்கான அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வரும். அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வரும். ஆன்லைன் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில். ஸோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதான். PET, அதாவது PET மே பி கண்டக்டட் இதர் ஆன்லைன் மோட் ஆர் ஃபிசிக்கல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க் சொல்லி இந்த பேங்க் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி கொடுத்துருந்தாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/7/1996 1/7/2004 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 20லேருந்து 28 வயசுக்குள்ள. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST உங்களுக்கு அதர் பேக்வர்ட் கிளாஸு, டிசபிலிட்டிஸ், ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 21/7/2024 எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. கேண்டிடேட் மஸ்ட் ப்ராசஸ் வேலிட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நீங்கள் இருக்கணும். அதே போல் வந்து உங்களுடைய பர்சன்டேஜும் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேஷனில் ரெஜிஸ்டர் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதான். கம்ப்யூட்டர் லிட்ரேசி, ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், இதுவும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுவும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இதெல்லாமே வந்து எக்ஸாம் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 மார்க்கில் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த பார்ட்டுக்குமே, அதாவது டெஸ்ட்டுக்குமே வந்து 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் எவ்வளோ நேரம் நடக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 190 கொஸ்டின்ஸ் வந்து மினிமம் 200 மார்க்குக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் நடக்குது. இந்த எக்ஸாமில் வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர், குவான்டிட்டி அபிலிட்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழில் எழுதலாம். பெனால்ட்டி ரேங்க் ஆன்சருக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து ரேங்க் ஆன்சருக்கு வந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி மார்க்கை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. மார்க்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மெயின் எக்ஸாமில் இருக்கிறது தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கொடுத்துருந்தாங்களா இதில் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், இவங்க எல்லாமே வந்து இந்த ப்ரீ ட்ரைனிங் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து இதற்கான அந்த எக்ஸாம் வந்து ட்ரைனிங் வந்து நடக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கான மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலில் வந்து இதில்
ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறப்பையும் வந்து நீங்கள் அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதும். ஸோ பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீ ட்ரைனிங், அதாவது எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் மட்டும்தான் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டி வெரிஃபிகேஷனுக்கு வந்து ரேஷன் கார்டு, லீனர் டிரைவிங் லைசன்ஸ் இது எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. கேபிட்டல் லெட்டரில் இருந்தது அப்படின்னா உங்கள் சிக்னேச்சராக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கால் லெட்டர் எல்லாமே வந்து இந்த IBPS இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் உங்களுடைய கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 எக்ஸாமுக்குமே, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் தனித்தனியான கால் லெட்டர் வரும். இந்த CRP கிளர்க்கில் வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்து எந்த கேட்டகரியில், அதாவது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதே போல் வந்து எவ்வளோ பேர் வந்து இதில் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து எவ்வளோ பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க. SCயில் எத்தனை, STயில் எத்தனை, OBC, ஜென்ரல் EWS எத்தனை, இது வந்து டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 665 வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த பேங்க் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த NRங்கிறத வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பேங்க்கில் வந்து எக்ஸாம் கிடையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், NRன்னு சொல்லி ஒரு 4-5 பேங்க் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா இல்லை, அதே போல் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் இல்லை, இந்தியன் பேங்க்கும் கிடையாது, யூகோ பேங்க், அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது 5 பேங்க்குமே இல்லை. மீதி இருக்கிற பேங்க்கில் எல்லாமே வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான அந்த சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், இந்த பிளேஸ்லையுமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமும். மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கான அந்த சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸு, அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கைட்லைன்ஸை கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதில் கொடுத்துருக்குற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸ் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். உங்களுக்கு சிக்னேச்சராக இருந்தாலும் சரி, மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஃபார்மேட்டில், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 21/7/2024 இந்த லிங்க்கில், அதாவது IBPS ஆன்லைன் IBPS.in இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க்கில் வந்து இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் தான். இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த IBPSயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற நேமு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.